பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கான். இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும் பழம் கொடுக்கும் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்த அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு இருங்கண்ணே. நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தைய முத தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்தோன்னே நல்ல அப்ப அப்படின்னு அப்புறம் போல தோணுது. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. ஐயோ எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது நாய்க்கு போட்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. ஏய் படுவா, இதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாரா மோகனம் படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே? இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்னே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுன்னு. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தானா வாசிச்சாரு. அப்ப நீயும் வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்பர் வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. யாரா ஞான சூனியம்னு சொல்ற? ஞானம் கட்ட போயிட. நீ வெளிய வந்து ஆள முட்டிட்டு நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகணுவா பண்ணுவேன்னு. ஏயா எங்க குரூப்ல உள்ள ஆளை ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொல்ற, வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அந்த நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாராட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்க வைக்க. சபையில தங்கப்பேன் என் சிஷ்யன் இவனை ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான். சொல்லேன்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடியோடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவோம். அண்ணா, அது பாவம்ண்ணே, கட்டிடுவோம்ண்ணே. ஓஹோ, நல்ல மனசு. நீ நல்லா இருக்கணும். கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா கொடுங்க. ஐயா, கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருவோம். நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க.
ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்காம? ஆளு யாருன்னு காட்டுறேன். வாங்க காட்டுறேன். அந்த ஒருத்தன் அடிக்கிறான்ல அந்த ஆளு தான். நீ தைரியமா போ, அவன் அடிச்சானா நான் பாத்துக்கிறேன். ஏய் சிப்பி, ஏய் இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீன்னா நடக்கிறது வேற. ஏய். என்ன கை நின்னுருச்சு? இந்த கை போறா என்ன? இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இதான் நடந்தானா? மாட்டிக்கிச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்வான் மனுஷன் நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? ஏய், எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்வான் மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியா? அப்படியாரு ரொம்ப மரியாதை கொடுக்கண. மரியாதையாரு. டேய், கையை எடுத்துட்டு போடா. நான் கையை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். வாய கட்டி விடுவேன். யோ நிறுத்தியா? சாமியாரா நீ? போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கையை கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உண்மையில ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன சாமி இது? குட்டி ரத்த காட்டேரியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனாவது கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம்தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்க? என்ன சிரிக்கிற? கோவர்ல? டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல. ஏப்பா நீ ஏதாவது சாப்பிடு. ஐ காப்பி இருக்க. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே. அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காப்பி பிடிக்கல, துப்பி இருப்ப. அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு என்ன வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே ஆரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய் மண்டவோட பில்லோட 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க. வாங்க. என்னண்ணே சரி, நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே? அடிக்கலாமா தோணுதுல்ல? எதுக்கு போ உன்னை அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? யோ மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா? நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன மறைக்கிற? அடப்பு. பாடுவார் ராஸ்கோல். நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க. மிதிச்சிடுவேன். காட்டேரி போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆள்கிட்ட அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன். வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்க என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ தப்பாத்துல உள்ள போறேன். ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரியே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா
நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல, இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா இப்ப சினிமாவுல சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா, என் மகராசா, சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? அட பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டான், தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது இருக்கு போடுறேன். என் தம்பினா தம்பிதான். ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே, அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்களே இன்னொருத்தனா? கதவுலாம் மூடி இருக்கு, எப்படி இருந்தீங்க? நானும் மூளையை வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளையை வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யார் ஏட்டையா? மதுரை முனியாண்டி விலாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளையை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ 3000, 30 லட்சம், 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா. தம்பி தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான், சமாளிச்சிருங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மெதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டி எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது, கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன், ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. என்னது எவனுமே வரமாட்டேங்கிறான்? 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? அட போங்க ஏட்டையா, இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறான். நீங்க எப்படா வாங்குவான்? பிளாக்ல டிக்கெட் விக்கும் போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டு லுங்கி கட்டுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? லுங்கி கட்டிட்டு வித்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க. ஐயோ, இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட். கத்துறா நாய. நான் கத்த மாட்டேன். ஏன்? 2 பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே, நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? ஆமா, பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றான். கத்துறா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. அண்ணே, என்னது இது? டீப் ஓரம் உட்கார்றதுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்கண்ணே. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி, அப்படி போய் ஒரு ஓரமா உட்காரு. படம் பாக்கணும்னே. ஏன் நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்தா படம் தெரியாதா? சென்டர்ல உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க, முடிச்சு போயிருவானே. தருமா பத்தினின்னே. கையடுறா, உனக்கு டிக்கெட் கிடையாது, போடா. ஏன்னு நீ இங்கேயே இந்த இருக்கிறியே, உள்ள போய் உட்கார்ந்தா நீயும் படம் பார்க்க மாட்டே, மத்தவங்களே படம் பார்க்க விட மாட்டேன். என் பொண்டாட்டி காணோம். மாமா, இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, இவர் கூட சினிமாக்கு போறேன், நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி, கண்ணகி, இவ உன் பொண்டாட்டி, இவ பேரு கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிற. ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா. டேய், இத புடி. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா. நாயங்க. 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 20 ரூபா. ஹலோ, 2 டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது வந்து என்ன வந்து போய் போலீஸ்காரங்களா இருக்கிற நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பினாமி வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். ஆமா. அவன் எங்களை ஏமாத்தி எதிர்த்தாப்புல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க வைக்கிறோம். சீ, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இதை விட கேவலமான வேலையெல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்களே. இருங்க, நான் வீட்டுக்கு போய் உங்க 2 பேரும் அப்பா கிட்ட மாட்டி ஓ, வைக்கிறேன். மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்களை மாட்டி விடுங்க,
உன் லவரோட வந்ததை உங்க அப்பட மாட்டி விட்டுறோம். என்ன சார் இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம். அப்படி வா வலிக்கு. இப்ப இருந்து ஒரு ஒப்பந்தம். நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே. இந்தா அப்படி Thanks, கோ man. கோ. மீன் கடையில டியூட்டி போட்டாங்க, ஒரே ரவுடி கும்பலா போச்சு. இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா. தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு. இந்த பாரு, நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். சார் ஒரு கேஸ். நான் டென்ஷன்ல வந்திருக்கேன்டா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்துருக்கேன். ஏன் இதெல்லாம் நீங்க விசாரிக்க கூடாதா? உங்கள்ட்ட சொல்லணும் அடம் பிடிக்கிறேன் சார். சரி வர சொல்லி அவன. ஓ வாயா. வணக்கம் சார். நீதானா அது? ஆமா சார். காலையில இருந்து வெயிட் பண்றியா? ஆமா சார். அப்படியா? இல்ல சார். போய் டிபன் வாங்கிட்டு சொல்லியா? பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். என்ன கேஸ்? என் பொண்டாட்டிய வேற ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சார். நான்சென்ஸ். நாட்டுல எங்க பார்த்தாலும் ரொம்ப அதிகமா இதாயா நடக்குது. இப்ப அவன் எங்க இருக்கா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல 2 நாளைக்கு முன்னாடி போய் கூப்பிட்டேன், வர மாட்டேன்னுட்டா சார். உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஆகல சார். பின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்த பொண்டாட்டியை கடத்திட்டு வந்து நான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் சார். அவளை இன்னொருத்த கடத்திட்டு போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது அவளை கடத்திட்டு வந்து சேர்த்து வைக்கணும். என்ன சார் எப்ப கடத்திட்டு வருவீங்க? ஒரு கேஸாடா? காலையில இருந்து உட்கார்ந்துருக்க படுவா, நீ ஊருக்குள்ள உயிரோட இருக்கணும். நான்சென்ஸ். எவனா இந்த கேஸ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்? டேய், இந்த தெருவுல மங்கம்மாங்கற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை பிடிச்சிட்டு போயிருவீங்க, அப்புறம் எனக்கு 1000 ரூபாய் நட்டா. அவளை பிடிச்சா உனக்கே 1000 ரூபாய் நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 ரூபாய் கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன். வேணா ரசீது காட்டுங்களா? பிச்சைக்காரன் நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பொம்பளை கட்ட போற. மவனை ஒரே அடி உன் ஆயுசியா முடிச்சிருவேன். எங்கடா வீடு? இதே தெருவுல 4 வீடு தள்ளி அந்த மஞ்சு வீடு தெரியுங்களா, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. பாரு ஏட்டையா அவன் சொன்னபடிதான். தட் இஸ் பேட் ஹவுஸ். சைலன்ஸ் ஆயிரு. நான் அவளை போய் கப்புன்னு புடிச்சு ரோட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஏட்டையா நீங்க அவளுகளை பிடிப்பீங்க, கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் அதே தொழில் செய்வாளுங்க. நீங்க கஷ்டப்பட்டு பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த காய் சட்ட பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ எம் ஜென்டில்மேன். கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன். நான் அவளை பிடிச்சே தீருவேன். ஏட்டையா இப்படி செஞ்சா அப்படி எப்படி? வாங்க. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீங்க வெளியில இருந்து காவல்காரங்கன்னு சொல்றான். ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வி அது இல்ல. இதுக்கு முன்னால நான் அப்படி நின்று இருக்கேனா? எப்படி கேப்ப? எப்படி கேப்ப? ஏய், யாரடி உள்ள? வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏமி இவ்வளவு தூரம்? அது ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி. புரியுது புரியுது. கங்கா யமுனா காவேரி எல்லாரும் வாங்கோடி. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடு లేదు கடலு. அழகே. போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்கோ கங்கா யமுனா கோதாவரி. சார நல்லா கவனிக்கோடி. கேட்ச் கேட்ச். ஏங்க எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்வீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயிலு. குயில்? எங்கே ஒரு கூவு கூவு? கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன். அடடே, இது வேறயா? நடுவினிலே ஓ. உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா. ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஏயா, ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா ஆயா, உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும். உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு மாதிரி சஸ்பெண்ட் அது இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டு இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டர். நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ். நான் அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ட்ரைனிங்கா? வாயா, உள்ளதள்ளி நான் ட்ரைனிங். வாயா. ஏயா, காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட். டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற உன்னை நான் போயிட்டு வந்து கவனிக்கிறேன். என்னடா இன்னைக்கு ஏன் செலவுல உங்களுக்கு பாட்டி விட்டு போறேன். நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி? இன்னைக்கு ஏதோ கொடுக்கணும் போல தோணுச்சு. உட்காருங்க. ஏப்பா சப்ளையர். என்ன சார் சாப்பிடுறீங்க? யாரா நீ? சப்ளையர்.
சப்ளையரா நீ? ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல, தலையில முடியல, முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சமந்தர் கேட்டையா? ஏண்டா நேரா பழனில இருந்து வந்தியா? போடா, உன் முதலாளி கூப்பிடா, போடா. சரிங்க. போடா. ஏய், ஏன்டா இதெல்லாம்? காசு நான் கொடுக்குறேன்யா, சும்மா சாப்பிடுறோம். அது சரி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ இந்த முதலாளியா? ஆமா. இவெல்லாம் சப்ளையரா? இவன் சப்ளை பண்ண சாப்பிட மாட்டேன். டேய் விடுறா. ஏட்டியா காசு நாள்ல கொடுக்குறேன். சரி. யோ, நீ சப்ளை பண்றியா? நான் சாப்பிடுறேன். ஓகே சார், நீங்க என்ன சொன்னாலும் கொண்டு வரேன். ஆர்டர் கொடுங்க. ஆர்டர் கொடுங்க சார். எனக்கு காலையில இருந்து இடது கண்ணு துடிக்குது. 4 இட்லி போதுங்க. ஆகட்டும் சார். இவனுக்கு என்ன வேணாலும் கொடுங்க. எனக்கு 2 பிளேட் பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரி, ஒரு சில்லி சிக்கன், ஒரு சிக்கன் டிக்கா, ஒரு சிக்கன். விடுறா, இந்த ஹோட்டல்ல விடுறா. இந்த ஹோட்டல்லே அவ்வளவுதான்டா இருக்கும். அப்படியே 2 ஆம்லெட். ஐயோ, சரிங்க சார். போயா. ஏட்டையா, விதிய மதியால வெல்ல முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க. அதுதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்புலன்ஸ் உண்டா, ஓடு 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 ஓடு. ஆயிடுச்சு சார். என்னப்பா இது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சே? டேய், இதுக்குள்ள எப்படா சாப்பிடுறது? ஜெனரேட்டர் போடுங்கடா. என்னடா ஹோட்டல் இது? டேய் டேய், இவன் எங்க சார் அவரு? நான் அவன் தானுங்க தேடிட்டு இருக்கேன். அவன் போனா பரவாயில்ல. சாப்பிட்டதுக்கு 250 ரூபாயும், தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கு ஒரு 250 ரூபாயும், 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லைங்கண்ணா. என்னது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கையை கால ஒடிங்கடா. நோ பேசி தீத்துக்கும்டா. நமக்குள்ள என்ன பேசுறடா? அடிங்கடா. டேய் அட அடிங்க. டேய் யார கீழ குத்துற? அம்மா ஐயா, அம்மா ஐயா 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 அம்மா. ஏண்டா கை காலத்தை நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட. ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன் இல்ல, நீ எனக்கு பிச்சை போட்ட இல்ல, அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க. இவனுங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது 2லயும் அடிச்சுட்டானுங்க போல் இருக்கு. வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்திருக்கிறேனே. டேய், டிபன் பாக்ஸ் தலையா நீயாடா? என்ன நடுத்தரில் இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா? ஏட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கலாம். கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வருது பாரு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்குதுடா. அதுதானே. ஏட்டையா, அங்க பாருங்க, வீடு வாடகைக்கு விட்டாங்களா? போர்டு போட்டுருக்கு. போய் கேட்டுருவோம். இல்லங்க, ஏண்டா சிட்டில பேச்சுல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். பொய் தானே? அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிருவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து கிடக்கல. கிணறு கூட தான் திறந்திருக்கு. குதிச்சிருவியா? வாடா. அகும்கா அச்சக்கு. எக்ஸலன்ட். எதை சொல்ற? நான் வீட்டை சொன்னேன். ஏன் வெளியில நின்னு பார்க்கும்போது தெரியலையா? உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது அமிர்தமா இருக்குன்னு. அதாவது இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே இருக்கு. சாப்பிடுறதுக்கு வாய் ரொம்ப முக்கியம். அத மூடிக்கிறியா? அச்சக்கு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சுலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கண்ணி கடியாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ப்ராமிஸ்? ராமிசோ, ராமிஸ் இடையில கட் பண்ணாதரா. ராமிசோ, ராமிஸ், ஹெட் ராமிஸ். கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்கே. இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப் ஆச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒராசிக்குவேன்.
பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுத்தம். வேலா யுத்தம். யுதம் சார். யா. வாடகை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாதே, நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்க போறது நானு. நீ என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி இருந்தா லீவ் போட்டு காய்ச்சுவேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு காய்ச்சுவேன். போடா சந்து. யுதம் பட்டுமா? வாங்க. ஐயோ